ஹாய், நம்ம இந்த வீடியோல எப்படி நம்ம யூடியூப் சேனல் டெவலப் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ யூடியூப் சேனல் டெவலப் பண்றது அப்படின்னு நான் சொன்ன உடனே கன்சிஸ்டண்டா வீடியோ போடு, தம்ப்நெயில் கரெக்டா டிசைன் பண்ணு, பெருசா வீடியோ எடுக்காத, சின்னதா வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணு, இல்லாட்டி நல்லா எடிட்டிங் பண்ணு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம அதை பத்தி பார்க்க போறது இல்லை. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் தான். கரெக்டா தம்ப்நெயில் சூஸ் பண்றது, அப்படி இல்லாட்டி இந்த கரெக்டா கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டுருக்கிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் தான் யூடியூப்ல சக்சீட் ஆக. இதையும் தாண்டி சில காரணங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது இப்போ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூடியூபர் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு கம்மியான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு யூடியூபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நானும் அந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவேன். ஸோ அந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய பேராசையே இருக்கும். அந்த பேராசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய யூடியூபர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீடியோ போட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே லேக்ஸ் கணக்கில் பார்க்குற மாதிரிலாம் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சேனலை பார்த்து நம்ம சேனல் ஒரு நாளாவது இந்த மாதிரி மாறிடாதா? அதாவது நம்ம குட்டியாக சேனல் வச்சிருக்கோம், நம்மளும் ரொம்ப நாளாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் யாருமே நம்ம சேனல் அதிகமாக பார்க்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம மட்டும் ஏன் அந்த அளவுக்கு பெருசாக வளர மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு 7 விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். இது யார் சொன்ன 7 விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா வளர்ந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறோம்ல, நம்ம வியந்து பார்க்குற பெருசா வளர்ந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களே சொல்ற சில வழிகள்லாம் இருக்கு. ஸோ அந்த வழிகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதே சமயம் நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அதாவது எப்படி சேனல் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் இருப்பேன். ஸோ அதெல்லாம் நிறைய பார்ப்பேன். அதையெல்லாம் கம்பைல் பண்ண மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. அந்த மாதிரி கம்பைல் பண்ணி ஒரு 7 விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ட்ரை டூ ஹார்ட். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு நான் கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட மாச கணக்கில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணியும் உங்களுக்கு பெருசாக ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது. ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெருசாக ரெஸ்பான்ஸே இருக்காது. அந்த மாதிரி ஒரு டைம்ல நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணுற வீடியோவை யாருமே பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னா ஒரு கஷ்டப்பட்டு நான் வீடியோ மேக் பண்றதுல அப்படி நீங்களே உங்ககிட்ட சொல்லிக்கோங்க. ஸோ நான் ஃபன்னா வீடியோ மேக் பண்றேன், இப்போ இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு காரணத்தினால இந்த விஷயத்தினால நான் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னு ஒரு ஃபன்னா எடுத்துக்கிட்டு நீங்க வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யறேன், அதை நான் அப்லோட் பண்றேன், பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காதவங்க விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நீங்க வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதாவது நான் பிடிச்ச விஷயத்தை செஞ்சு நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். இது எல்லா யூடியூபர்ஸ், சின்ன யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி, பெரிய யூடியூபர்ஸ் இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியும். ஸோ யூடியூப்ல சடனா யாருனாலுமே ரைஸ் ஆக முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒரு கரெக்டான நல்ல கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தார் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒரு நாள் இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை விட நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யறோம். ஸோ அதை யூடியூப்ல அப்லோட் பண்றோம். ஸோ கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீப் எக்ஸ்பெரிமெண்டிங். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்லோட் பண்றீங்க யூடியூப்ல. சோ அது பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நீங்க புதுசா இன்னொரு விஷயத்தை தேட ஆரம்பிங்க. ஸோ புதுசாக இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வீடியோ பண்ணுற ஸ்டைலை மாற்றுறதாகட்டும், இல்லை புதுசாக வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உள்ள ஆட் பண்ணுறதாகட்டும், ஸோ நல்லா எடிட்டிங் பண்ணுறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்கள் சேனல் இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காது. அதாவது நீங்கள் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாருமே உங்களை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் தான் வழியை கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், நம்மளை பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதனால சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருங்க. அதாவது இந்த வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுறது, ஸோ வேற ஒரு ஜானரில் வேற ஒரு வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வீடியோ ஸ்டார்டிங் டைம் நீங்க அப்லோட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ கண்டிப்பா கிளிக் ஆகாமலாம் போகாது, கண்டிப்பா கிளிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம சேனல் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஹார்ட் ஒர்க்கை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது தான். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ நீட் ஆஃப் குவாலிட்டி. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக வச்சுக்குப்பா, இல்லை இந்த கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோ அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். இருந்தாலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய குவாலிட்டி அப்படிங்கிறது தேவையில்லை, குவான்டிட்டி அப்படிங்கிறதா தேவை. ஸோ குவான்டிட்டி அப்படின்னு எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் குவான்டிட்டி. ஸோ கண்டென்ட் எந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டென்ட்ல எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி கொடுக்குறோமோ, ஸோ அந்த விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸை பார்த்துருப்பீங்க, பெரிய லெவலில் இந்த கேமராலாம் இருக்காது. ஸோ இந்த பெரிய லெவலில்
அந்த வாய்ஸ் எல்லாமே கேட்காது. இருந்தாலுமே அந்த சேனல் வந்து வேற லெவலில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சேனல்ஸும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதனால குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ போக போக நீங்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமரா குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இல்லை ஆடியோ குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுறதாகட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போக போக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது குவாலிட்டி பற்றி எதுவுமே யோசிக்காம வீடியோ போஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஹேவ் இன்ஸ்பிரேஷன். ஸோ எப்பவுமே ஒருத்தங்கள இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கோங்க. ஸோ யாராவது ஒருத்தருக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எங்கே ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ யார் நினைச்சு நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. ஸோ எப்பவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ இவங்கள மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்க லெவலுக்கு ரீச் பண்ண முடியும். அதையும் தாண்டி கூட நம்ம போகிற நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்ல ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சீனியர் ஆக்டர் இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் யாரை இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கணும், அதாவது அம்பானி இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனை வச்சிருக்கவங்க இருந்து நிறைய வார்த்தைகள் நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்பதான் இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கவங்க நீங்க ஒருத்தங்க வச்சிருக்கீங்க, ஒரு யூடியூபர் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூடியூபர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ யூடியூப்லயும் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் ஒர்க்கிங். ஸோ அதாவது நம்ம வந்து நியூட்டன்ஸ் தேர்ட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட்ல எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பாலை தூக்கி நம்ம செவுத்துல அடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பால் வந்து நம்ம கிட்ட திரும்பி வரும். ஸோ இது நியூட்டன்ஸ் தேர்ட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூட்டன்ஸ் தேர்ட்ல கண்டிப்பாக யூடியூப்லயும் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்க வெறித்தனமா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு வியூஸ் வரல அண்ட் உங்களுக்கு கரெக்டான ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்னு மாதிரி உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த விஷயத்தை நினைச்சுக்கோங்க, நியூட்டன்ஸ் தேர்ட்ல கண்டிப்பாக நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்க, அந்த பாலை தூக்கி நீங்க செவுத்துல வீசிட்டீங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும், எப்படியாவது ஒரு நாள் கிடைக்கும். ஸோ அதனால ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். அதாவது நீங்க ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து இந்த தங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தோண்டிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அவர் வந்து கடைசி வரைக்கும் தோண்டிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தோண்டிட்டு போயிட்டு வந்து கொஞ்சம், அதாவது இந்த தங்கத்து கிட்ட போயிடுவார். கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நமக்கு தங்கம் கிடைக்காது அப்படின்னு திரும்பி போயிடுவார். ஆனால் தங்கம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அடுத்த ஸ்டெப்ல இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து அவர் கூட அந்த மண்வெட்டி இருக்குல்ல, மண்வெட்டி எடுத்து அடுத்த வெட்டு அவர் வெட்டியிருந்தார் அப்படின்னா அவருக்கு தங்கம் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த தங்கம் கிடைக்காமே அவர் வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாமே போயிடுவார். ஸோ இந்த ஒரு காரணம் தான். ஸோ ஒர்க் பண்ணிட்டே இருங்க, நியூட்டன்ஸ் தேர்ட்ல கண்டிப்பா வேலை செய்யும் நமக்கு யூடியூப்லயும். அண்ட் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட்டுறாதீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தங்களை காப்பி பண்ணுங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத முக்கியமான ஒரு காரணம். ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயந்துட்டு தான் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது, ஏன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய சேனல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த சேனல் மாதிரி ஆகணும் அப்படின்னு யோசிச்சு தான் நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படினே தெரியலன்னா, சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க. சோ அவர் பண்றத பார்த்துட்டு அதுல உங்களால என்ன செய்ய முடியும், அதாவது இப்போ ஒரு டாபிக் வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை உங்களால எப்படி பெஸ்டா கொடுக்க முடியும். சோ நீங்க அந்த டாபிக் காப்பி அடிக்கிறீங்க, ஆனா நீங்க சொல்ற விஷயத்தை நீங்க காப்பி அடிச்சு சொல்ல. சோ அந்த ஒரு காரணத்தினால அந்த டாபிக் நம்ம காப்பி அடிக்கிற எந்த தப்புமே இல்லை. சரி, அதை பேசியிருக்காரு, நம்மளுக்கும் அதை பத்தி பேசணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அதுக்காக நீ என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. அவர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் விட்டுருக்காரு. ஸோ விட்ட விஷயத்தை நம்ம இன்னும் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை. அந்த காப்பில நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது என்னோட கமெண்ட்லேயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ நீங்க அவர் பேசுன மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே அந்த நம்ம, அதாவது நான் தனியாக தான் கிரியேட் பண்ணுவேன். அதாவது ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது நான் அந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணாலுமே அந்த டாபிக்கான கண்டென்ட் நானே தான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ நிறைய இடத்துல தேடுவேன், அதுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அதான் நான் என் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு யார் சொன்னாலுமே பரவாயில்ல, காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை, அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய காரணம். ஸோ காப்பி அடித்தாலுமே சரி, ஒர்க் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கிவ் அப். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த தங்கத்தை தேடி போன ஒருத்தர் வந்து அந்த அடுத்த ஸ்டெப்பில் தங்கம் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தோட வந்து திரும்பி போயிடுவார். அதாவது தங்கம்லாம் நமக்கு இதுக்கு மேலே கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பி போயிடுவார். அதனால நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க, யூ மே பி வெரி க்ளோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க, அதாவது இந்த வைரலாக போகிற வீடியோ அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். அந்த ஒரு டைமில் நீங்கள் யூடியூபை குவிட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே யாராவது நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குவிட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் இருக்கலாம். அதாவது உங்கள் சக்ஸஸ் வந்து அடுத்த ஸ்டெப்பில் இருக்கலாம், நீங்கள் வந்து விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு
தெரிஞ்சுக்கிட்டு விட்டே கொடுக்காம, அதாவது நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டு கொடுக்காம நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் சக்சீட் ஆவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன். இது நான் எனக்காக தேடின விஷயங்கள், அதாவது நம்ம சேனல் எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ நம்ம என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது நான் தேடின நிறைய விஷயங்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் யூடியூபர், ஒரு மினி யூடியூபர் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பேசலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.